மருதானை போலீஸ் நிலையத்தில் தமிழ் பெண் மரணம். நாமலுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின. தீ குறித்த வதந்தியால் ரயிலில் இருந்து குதித்த 13 பேர் மரணம். கிளிநொச்சி திருவையாறு பிரதேசத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான 32 வயது பெண்ணொருவர் கொழும்பு மருதானை போலீஸ் நிலையத்தில் தடுப்பு காவலில் இருந்தபோது மரணித்துள்ளார். தான் அணிந்திருந்த உடையை கலற்றி இப்பெண் தற்கொலை செய்ததாக போலீசார் கூறியதாக வியாழக்கிழமை வெளியான திவையின என்ற சிங்கள நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரம் இப்பெண் அழித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் அந்த நாளிதழ் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இப்பெண் விபச்சார தொழிலில் ஈடுபட்டதாகவும் அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற விசாரணைக்கு செல்ல மறுத்ததால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் மருதானையில் இப்பெண் வீதியில் நின்றபோது கைது செய்யப்பட்டதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த பெண் அடித்து கொல்லப்பட்டாரா அல்லது அவமானத்தினால் தற்கொலை செய்து கொண்டாரா என்று அந்த நாளிதழ் கேள்வி எழுப்பியுள்ளது. ஆனால் 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் மருதானை போலீஸ் நிலையத்தில், அதுவும் முன்பக்கமாக உள்ள விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண் எவ்வாறு தான் இறந்தார் என கேள்விகள் எழுந்த வண்ணமாயுள்ளன. தமிழ் பெண் ஒருவரின் மரணம் தொடர்பான நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஜெனீவா மனித உரிமை சபை, சர்வதேச மன்னிப்பு சபை ஆகிய சர்வதேச நீதி நிறுவனங்கள் கூட இலங்கை போலீசாரின் செயற்பாடுகளை கண்டித்திருக்கின்றன. அதேவேளை மரணமடைந்த பெண் வவுனியாவை சேர்ந்தவர் என்றும் குடும்பத்தாருக்கு அறிவித்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் கிரீஸ் டிரான்ஸ்வர்க் சதுக்கத்தில் 4.3 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்ததில் ரூபாய் 70 மில்லியன் நிதி முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் முன்னாள் விளையாட்டு அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக தனி விசாரணை நடத்தப்படும் என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நேற்று முன்தினம் நீதவான் நிலுபுலி ரங்காபுரவிடம் தெரிவித்தது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த விசாரணைகள் தொடங்கப்பட்டதாக ஆணைய அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை அழைக்கப்பட்ட போதே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது. குற்றப்புலனாய்வு துறையால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் ஜூன் 4 சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக மீண்டும் விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். அதற்கு முன்னர் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் கிடைத்தார் பிரதிவாதிக்கு அறிவிப்பை அனுப்புமாறு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு நீதவான் அறிவித்தார். இது தொடர்பாக மேலும் ஒரு அறிக்கையை குற்றப்புலனாய்வு துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்ததுடன் பிணையில் வெளிவந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வழக்கு அழைக்கப்பட்ட போது திறந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார். வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தாக்கல் செய்த புகாரை குற்றப்புலனாய்வு துறையின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரித்து வருகின்றது. ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் வசந்த சமரசிங்க சுமார் 70 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக IGPயிடம் புகார் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த பெறுபேறுகளை www.donuts.lk எனும் இணையதள முகவரியில் பார்வையிட முடியும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பொழியும். தெற்கு மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களில் சில இடங்களில் 10 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடும். 50 மணி அளவில் சில கனமழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும்.
மிதமான பலத்த காற்று சுமார் 30 முதல் 40 முடிச்சுகள் வரை வீச வாய்ப்புள்ளது. சப்ரகமுவா மற்றும் மேன் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனி நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மகாராஷ்டிராவின் பச்சோரா எனும் இடத்திற்கு அருகே புதன்கிழமை நடந்த ரயில் விபத்தில் 13 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பயணம் செய்த ரயிலில் தீ மூண்டதாக கிளம்பிய வதந்திக்கு அஞ்சி ரயிலை நிறுத்தி கீழே குதித்துள்ளனர் என்றும் அந்த பாதையில் சென்ற மற்றொரு ரயில் அவர்கள் மீது மோதியதில் உயிரிழந்துள்ளனர் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். லக்னோவில் இருந்து மும்பை நோக்கி சென்று கொண்டிருந்த புஷ்பா விரைவு ரயில் புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் பச்ரோவாக்கு அருகே சென்ற போது தீ குறித்த வதந்தியால் ரயிலின் அபாய சங்கிலியை இழுத்து சிலர் கீழே இறங்கினர். அப்போது அந்த இடத்தில் பெங்களூரில் இருந்து டெல்லி நோக்கி சென்று கொண்டிருந்த கர்நாடகா விரைவு ரயில் அவர்களை மோதியதாக இந்தியாவின் மத்திய ரயில்வே துறை பேச்சாளர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவின் அகமது நகர் மாவட்டத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன மூதாட்டி தற்போது குடும்பத்தினருடன் மீண்டும் இணைந்துள்ளார். அகமது நகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் மகன் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் மரத்தின் மீது ஏறிய போது அங்கிருந்த மின்சார கம்பி உரசியதில் மின்சாரம் பாய்ந்து பலியாகியுள்ளார். இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் தனது வீட்டை விட்டு வெளியே சென்றவர் காணாமல் போயுள்ளார். இந்த நிலையில் தற்போது 80 வயது மூதாட்டியான அந்த பெண் தானே மாவட்டத்தின் மனநல காப்பகத்தின் அதிகாரியின் உதவியினால் அவரது குடும்பத்தாருடன் மீண்டும் இணைந்துள்ளார். அமெரிக்காவின் மேற்கு கரையோரத்தில் அமைந்துள்ள கலிபோர்னியா மாகாணத்தில் இந்த மாத தொடக்கம் முதல் காட்டுத்தீ பரவியது. கடுமையான காற்று வீசு காரணமாக கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக தொடர்ந்து பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். அமெரிக்காவின் தெற்கு மாகாணங்களான புளோரிடா, மிசிசிப்பி, லூசியானா உள்ளிட்டவற்றில் புத்தாண்டு தொடங்கி கடுமையான பனி பொழிந்து வருகின்றது. இயற்கை அன்னையின் இந்த முரண்பாடான தாக்குதலில் இருந்து மீள முடியாமல் அமெரிக்கா திணறி வருகின்றது. இந்த நிலையில் புளோரிடா மாகாணத்தில் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத அளவில் கடும் பனிப்புயல் வீசி வருகின்றது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா மெக்சிகோ எல்லைக்கு கூடுதலாக 1000 ராணுவ வீரர்களும் 500 கடற்படையினரும் அனுப்ப தொடங்கியுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இவர்கள் ஏற்கனவே பணியிலுள்ள 2500 வீரர்களுடன் இணைந்து எல்லையில் ரோந்து உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவார்கள். மேலும் 5000த்திற்கும் மேற்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்துவதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு துறையின் விமானங்களுக்கு உதவ ராணுவ விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அனுப்பப்படுகின்றன. வரலாற்றில் இன்று 1897 சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் இருந்து நாடு திரும்பும் வழியில் யாழ் வருகை தந்தார். யாழ் இந்து கல்லூரியில் பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. 2006 இலங்கை ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகீர்த்தராஜ் திருகோணமலையில் ஆளுநர் செயலகத்துக்கு அருகாமையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். 2009 இலங்கை ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னெலிகொட ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்னர் கொழும்பில் காணாமல் போனார். 2011 மாஸ்கோவில் தமதேதவோ விமான நிலையத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 35 பேர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.